இன்று அநேக கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவ ஆளுகை செய்வதற்கு பதில் சரீரம் ஆளுகை செய்கிறது. சரீரம் என்பது நாம் வாசம் செய்யும் பூமிக்குரிய கூடாரம். இந்த சரீரம் தற்காலிகமானது, இது அழிவுக்குரியது. இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இந்த சரீரத்துக்குள் குடியிருக்கும் நாம் தான் நித்தியத்துக்குரியவர்கள். இந்த சரீரம் நம்மை ஆளுகை செய்ய அனுமதிக்க கூடாது. சரீரம் பூமிக்குரிய தேவைகளான உணவு, உடை, உறைவிடம், சிற்றின்பம், அற்ப நேர சுகம், துயரமற்ற சொகுசு வாழ்வு முதலியவற்றை முக்கியத்துவப்படுத்துகிறது. இது நம் மனதை கைவசப்படுத்தி இவைகளை செய்து கொடுக்க நமக்கு கோரிக்கை வைக்கிறது. எல்லா சரீர ஆசைகளையும் தவறாமல் பூர்த்தி செய்து பழக்கும் போது அது நமக்கு கட்டளையிட தொடங்குகிறது. சரீரம் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு பதில் அது நம்மை அதன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து ஆளுகை செய்கிறது. இதை ஒரு நுழைவாயிலாக பயன்படுத்தி மாமிசம் பேராசையை தூண்டுகிறது. பேராசை வந்தவுடன் சரீரம் எல்லாவற்றையும் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. பிறரோடு பகிர்ந்து கொள்வது ஆசீர்வாதம், பிறருடைய பறித்துக் கொள்வது சாபம். தேவைக்கு அதிகமாக சேர்க்கும் எல்லாமே சாபம் தான். வரும் தலைமுறைகளுக்கு உரிய இயற்கை வளங்களை பணம் இருக்கிறது என்று தேவைக்கு அதிகமாக உபயோகிப்பதும் விரயமாக்குவதும் பாவம். எனவே பிரியமானவர்களே, நம் சரீரத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்து சரீரம் நம்மை ஆளுகை செய்ய விடக்கூடாது. சில சரீர தேவைகளை பர்பஸாகவே நிராகரித்து சரீரத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்படி ஆகாரத்திற்கான சரீர வேண்டுதல்களை கட்டுக்குள் கொண்டு வரும் ஆயுதம் உபவாசம். இச்சையை கட்டுக்குள் கொண்டு வர இச்சிக்கிற காரியங்களை நிறைவேற்றி கொடுக்காமல் பர்பஸாகவே நிராகரிக்க வேண்டும். இதுதான் சரீரத்தை நம் கட்டுக்குள் கொண்டு வரும் யுக்தி. இது எல்லாராலும் செய்வது எளிதல்ல. எனவே ஆவியானவரின் உதவியுடன் முயற்சி செய்ய வேண்டும். சரீரத்தை கீழடக்கி பரிசுத்தமாக காத்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும் போது நம் சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது. ஒருவன் இந்த சரீரத்தை அதிக போஜனம், மதுபானம், போதைப் பொருள் போன்றவற்றிற்கு அடிமைப்படுத்தி எடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அவன் ஆக்கினை தீர்ப்படைவான். எனவே சரீரத்திற்கு அளவுக்கு அதிகமாக போஜனம் கொடுக்கக்கூடாது. போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மாம்ச பெருந்தீனிக்காரனும் தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. சரீரத்தை கீழடக்கினால் மாம்சத்தை ஜெயிப்பது எளிது. நமக்கு எதிராக வெளியே இருந்து யுத்தம் செய்ய சாத்தான் பயன்படுத்தும் நபர்களை நம் அன்பின் கிரியைகளாலும் பொறுமையினாலும் வெல்ல வேண்டும். நம் சிந்தை, செயல்கள், எண்ணங்கள், பேச்சுகள் அனைத்தையுமே ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம். தேவ திட்டத்தை ஆவியானவர் மூலம் அவர் ஏவும் போது துரிதமாக செயல்பட்டு ஜெயத்தை சுதந்திரிப்போம். ஆமென்.